என்கின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகி வருவதான தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நெதன்யாகு, இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் நிலைமை ஒன்று அவர்களுடைய நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது. அரசியல் ரீதியான பல நெருக்கடிகள் அவருக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுக்களை பல முறை அவருக்கு விசாரணைகள் நடைபெற இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் போர் சூழலை காரணம் காட்டி ஒரு கட்டத்தில் காசாவுடனான போரையும் ஒரு கட்டத்தில் லெபனானுடனான போரையும் இப்ப ஈரானுடனான போரையும் காரணம் காட்டி அந்த விசாரணைகளில் இருந்து நழுவி செல்ற பாங்க காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இம்முறை அப்படியொரு நடவடிக்கை இடம்பெறாது என்று இஸ்ரேலினுடைய சட்டமா அதிபர் திணைக்களம் தகவல்களை வெளியிட்டிருப்பதான விடயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்கள் வாயிலாக வெளியேறிக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே உள்நாட்டு அரசியல் ரீதியில பார்க்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நெதன்யாகு அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கல் நிலைமை அவர்களுடைய நாட்டிலேயே ஏற்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த போர் சூழலில் இவர்கள் எந்த அளவுக்கு இனி செல்வாக்கு செலுத்த போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒன்று இஸ்ரேல் என்ற ஒரு நிலைப்பாட்டில் எடுத்துக்கொண்டா உண்மையிலேயே ஒரு யூதர்கள் சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக இஸ்ரேல் தொடர்ந்து வளர்ச்சி வருவதற்கு இந்த இஸ்ரேலினுடைய விரிவுபடுத்துகை காரணமாக இருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலை தொடர்ந்து நாங்கள் விரிவுபடுத்துவதன் மூலமாக எங்களுடைய மதத்தை தொடர்ந்து பல நாடுகளுக்கும் பரப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆதிக்க சக்தியாக உலகத்தில் வலம் பெற முடியும் என்று இன்றளவிலும் கூட இஸ்ரேல் மக்களை நம்ப வைக்கின்ற ஒரு அரசியலை தான் இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாகத்தான் இந்த போர் சூழலையும் நாங்கள் காண முடிகின்றது. குறிப்பாக காசாவுடனான போராக இருக்கட்டும், லெபனானுடனான போராக இருக்கட்டும், அந்த நாட்டை மொத்தமாக ஆக்கிரமிப்பது எப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய செயல்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இனி அந்த செயல்பாடுகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வருகின்ற அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான பல எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கின்றன. குறிப்பாக இராணுவத்தை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். நாடாளுமன்றத்துக்கு தெரியாமல் அல்லது நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் இராணுவத்தை பயன்படுத்தி 90 நாட்களுக்கு மேல அந்த விடயம் நீடிக்கப்படுமாக இருந்தால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று செனட் சபையிலிருந்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த 90 நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை அல்லது இதற்கு மாற்றீடாக என்ன செய்ய போகின்றார் என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேல தொடர்ந்து விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.